ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலர் மிக். அந்த திருப்பூர்ல அந்த பொண்ணு டெத், அது என்ன விஷயம்? அது சம்பவத்தை பற்றி கேட்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது இது நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆமா, இந்த இவருடைய வழக்கு இருந்துச்சு, அஜித்குமாரோடைய வழக்கு இருந்துச்சுங்களா, அதுல அதுல வந்து இது மறைஞ்சு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஆமா. ஏற்கனவே நியூஸ் சேனல் கவர் பண்ணிருக்காங்க. ஆனா இது பெரிய இஷ்யூவா போகும்போது இது மறைஞ்சு போச்சு. அந்த பொண்ணுடைய ரீசெண்ட் ஆடியோஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அந்த வாட்ஸ்அப்ல அவங்க வெளியிட்டாங்க, அப்பாவுக்காக வெளியிட்ட கடைசி ஆடியோ அது. அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. அதுல அவங்க அழுததை பார்க்கும்போது நம்மளுக்கே எப்படின்னா பேச முடியல. அந்த பொண்ணு என்ன ஊர்? அந்த ஊரு அவங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி சேர்ந்தவங்க. அவங்க அப்பா மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. என்ன கொடுமைனா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்களுக்கும் இந்த நிலைமை இருக்கு பாருங்க. பார்த்தேன்னா அவங்க அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, விசாரிச்சிருக்காரு. மாப்பிள்ளை குடும்பம் எப்படி, பொண்ணு குடும்பம் தெளிவாக விசாரிச்சிருக்காங்க. அவங்களும் பணக்காரங்களா தான் இருந்திருக்காங்கல்ல. ஆமா, விசாரிக்கும் போது அவங்க பேக்ரவுண்ட்ல காங்கிரஸ்ல ரொம்ப ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பம். யாரு, மாப்பிள்ளை வீட்டு சைடுல பாரம்பரிய அரசியல் குடும்பம். அந்த மாப்பிள்ளைய அப்பாவை போடுற பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்வரமூர்த்தி. அம்மா பேர் மாப்பிள்ளையோட அம்மா பேர் சித்ரா தேவி. பையன் அந்த அயோக்கிய கவின் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பேர் அயோக்கியன்னு இனிமேல் சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு உயிரே கொண்டுட்டாங்க இல்லையா. கவின்குமார் அருமையான பேர் வச்சிருக்கான் பாருங்க. இப்போ ஆடியோ வழக்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இது எப்படி கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுன்னா, மேரேஜ் நடந்து 78 நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட்மெண்ட் படி கொடுக்கும்போது, ஆனால் அழுதுட்டு ஒரு பேட்டி கொண்டு கொடுத்துருக்காரு. இல்லை சொல்றாருன்னா, 15 நாள்லேயே என் பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் வரதட்சணை கொடுமை. என்னன்னா 500 பவுன் போடுறோன்னு சொன்னாங்க, 300 பவுன் தான் போட்டாங்க, பாக்கி 200 பவுன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இன்னைய காலகட்டத்தில் வரதட்சணை குடும்பம்லாம் இருக்குமான்னு நம்ம நினைச்சிருக்கோம். கொடுமையா இருக்கு பாருங்க வரதட்சணை குடும்பம். சும்மா கொஞ்சம் கல்யாணம் பண்ணலங்க, அந்த பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு 500 பொண்ணு பேசியிருக்காங்க. 70 லட்ச ரூபா, அதுக்கு 300 பவுன் போட்டாங்க. 70 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, வீடு எல்லாமே. அப்ப பொண்ணை விலை பத்தி விக்கிற மாதிரி தான் வரதட்சணைன்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை பத்தி விக்கிறது. அது வித்தவன் ஒழுங்கா நல்ல இடத்த கொண்டு வித்தானா ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. அதான் ஒண்ணு பார்த்து செய்யறாங்க. எங்க கோட்டை விட்டாங்க பாத்தீங்களா? கஷ்டப்பட்டு 27 வருஷமா வளர்த்து கடைசியில ஒரு வீணா போனவங்க கையில நம்பி இல்ல. அவங்களுமே அவங்க நம்பி இருக்காங்க. நம்ம பிள்ளைய வச்சு நல்லா பாத்துப்பாங்க, நல்ல குடும்பம் தான் நினைச்சு நம்பிதான் போட்டிருக்கான் அந்த ஆளு. என்ன ஆக்ஷன் கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணோட தம்பி இப்போ ஒரு பேட்டில சொல்றாரு, அம்மா மாதிரி பழகணும். அவங்க பொண்ணோட அம்மா கிட்ட தன்னுடைய இன்னும் மருமகனா இல்ல மகனா பழகிருக்கான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. அந்த ஆடியோல அந்த பொண்ணு சொல்றது, இவங்க ரெண்டு எல்லாம் சேர்ந்து நம்ம ஏமாற்றி என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப சொத்து பணம் தான் போக்கஸா. அது சாதாரண ஆள் கிடையாது. இந்த ஆளே பெரிய பணக்காரங்க. இந்த மாப்பிள்ளை இருக்கானே பெரிய பணக்காரன். பக்கம் இடத்துல 20 லட்ச ரூபா மாசம் அவனுக்கு இந்த வாடகை வருமானமே 20 லட்ச ரூபா கிட்ட நெருக்கத்துக்கு வருதுன்றாங்க. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் வேற, ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிசினஸ் குடும்பம், பாரம்பரியமா குடும்பம். பாரம்பரிய குடும்பத்தை பார்த்தாங்க, மாப்பிள்ளை விசாரி நல்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கல. அதுதான் இப்ப என்ன சொல்லிட்டு என்னன்னா, சும்மா வீட்டுல இருக்க மாப்பிள்ளைலாம் பொண்ணே கொடுத்துறாங்க. ஏன்னா அவனுங்க எல்லாம் விஷமா தான் இருப்பானுங்க. இல்ல, ஒரு பையன் வேலைக்கு போறான்னா அப்ப அவனுக்கு கஷ்டம் நஷ்டம் குடும்பம் என்ன தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் நடந்தது. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆத்மா, ஒரு பெண்ணு ஒண்ணு இறந்திருக்காங்க. நல்ல பெண்ணு. அவங்க பேச ஆடியோ கேட்கும் போதே தெரியுது அவங்க எப்படி வளர்ந்துருப்பாங்க. ஆடியோ கேட்டால ஒரு உருவலைக்கிற மாதிரி. இல்ல என்ன சொல்றேன், இந்த மாதிரி அந்த மாதிரி கேவலமான பெண்களே போராடி வாழன்னு நினைக்கும் போது, கேஸுக்கு உள்ள போனா வாழ நினைக்கும் போது, நல்ல பெண்கள் ஏங்க சாவுறீங்க, தைரியமான முடிவு எடுங்கன்னு சொல்ல நம்ம சொல்ற வர. இப்போ அவங்க 3 பேர் இது திட்டமிட்டு கொலைதானே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு மன ரீதியாகவும் துன்பப்படுத்திருக்காங்க, உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்திருக்காங்க. என்னன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஏறக்குறைய ஒரு செக்ஸ் சைக்கோவா இருப்பான். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நாசுக்கா சொல்லியிருக்காங்க. என்னன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க வீட்லயும் உடல் ரீதியா இந்த பையனோட டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு அந்த பெண் பிராங்கா சில விஷயங்கள் அவங்க அப்பா அம்மா பிராங்கா சொல்லவும் முடியாது. அப்படியாப்பட்ட கண்டிஷன்ல அந்த வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. அந்த பெண்ணு ஏற்கனவே அவங்க வீட்டுல தகவல் சொல்லியிருக்காங்க. 2-3 தடவை பஞ்சாயத்து நடந்திருக்கு தெரியுமா அந்த விஷயம்.
அவங்க அப்பா சொல்ற ஒரு தகவலுடைய பார்க்கும்போது 2-3 தடவை பஞ்சாயத்து நடந்திருக்கு. இந்த பஞ்சாயத்துனா நம்ம எல்லார் வீட்லயுமே நடக்கிறதான். எல்லாருக்குமே நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலே சில சின்ன சண்டைகள் இருந்தா நம்ம வீட்டுல சொல்லுவான், ஆமா கல்யாணம் இருக்கணும் அப்புறமா இருக்கும், நீ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா வீட்டுல சொல்லுவாங்க. நானே கூட சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பெண்ணுடைய இந்த மரணம்ன்றது இதை யோசிக்க வைக்கும். அதான் அந்த பொண்ணு சொல்லுது, எல்லாருமே சொல்றீங்க தான் சகஜமான இப்படிதான் கல்யாணம், ஆனா எனக்கு ஏன் என்னோட வழி யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆடியோ வழி. 78 நாள் ஏறவரை அந்த பொண்ணுங்க எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சுன்னு சொல்லி பாருங்க. அந்த பொண்ணு அழுகும் போதே அது சித்திரவதை நம்ம அதை உணர முடியும். பார்க்காமலே காதலை கேட்கும் போது நம்மளால உணர முடியுது. அப்ப பெற்றோர்கள் கேட்கும் போது எவ்வளவு ஒரு கொடுமையா இருந்திருக்கும். அந்த ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு அவரு பணக்கார ஏழை அர்த்த கட்டங்க. நம்ம வந்து யாரோ எவரோ தான், நம்ம வந்து வீடியோ பாக்குறீங்க சரி, நானும் சரி, யாரோ ஒரு பொண்ணு தான். ஆனா அந்த ஆடியோ கேட்கிறப்ப பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரியா இருக்காது. நடந்திருக்கு பாரு. அந்த ஆடியோ நம்மள விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையில ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவிகளை ஆண்கள்ல எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இந்த மாதிரி கேவலமான ஆண்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த யாரும் புத்தி பொறுக்கி கண்டிப்பா நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்ப வந்து கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு இதுல சட்டப்படி ஆக்சுவலா என்ன ஆர்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, மறைக்க முடியாத தப்பிக்கவும் முடியாது போயிட்டாங்க. ஆனா சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க மேல 2 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது அரெஸ்ட் பண்ற ஒரு சின்ன விஷயம் சிக்கல் என்ன கேட்டீங்கன்னா, அவர் பெரிய எப்படி அரசியல் பிரமுகர், காங்கிரஸ்ல முக்கிய உறுப்பினர். அப்ப என்றால அந்த பவரை யூஸ் பண்றதால இவங்க பொண்ணோட அப்பா பெரிய ஆளாவே இருந்தாலுமே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஆனா அந்த அம்மாவை மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காங்கன்னா அவங்க உடம்பு சரியில்லைதானா. இதெல்லாம் நியாயம் இதையும் சொல்லி முடிச்சப்ப இதுலயே ஒரு சராசரி ஆள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சொன்னா விட்டுருவீங்களா சார்? நீங்க விட்டுருவாங்களா? சாவடிச்சு தான் கொடுப்பான போல, சாவர வரைக்கும் உள்ளே வச்சிருப்பாங்க. அப்ப எங்க வேலை செய்யுது? நோட்டு தான் வேலை செய்யுது. எல்லா இடங்கும் எங்க போனாலும் ஏன் சார் நோட்டு வேலை செய்யுது. ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த உயிர் விஷயமா பெட்ரோல் 27 வருஷமா வளர்த்த பெட்ரோல் கதறாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. அந்த பொண்ணோட ஆடை கேட்ட ஒரு ஆளுமே பொங்குறாங்க. இந்த நிலைமையில போயிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணி ஏன் ஒரு கான்ட்ரவர்சி தேவையில்லாம கிரியேட் பண்ணணும்? அது இல்லாம இந்த ஆடியோ பிளே பண்றப்ப அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு மனநிலை இருந்திருக்கும் அதை கேட்கறதுக்கு. இல்ல இப்ப வந்து வேற வழி இல்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த ஊரு மேலதிகாரியே சொல்லிட்டாங்க, நடவடிக்கை கட்ட பாயும் ஆயிடும் கண்டிப்பா. ஆமா, இப்ப நம்ம சொல்ற வரல விஷயம் என்னன்னு, மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்படுற விருத்தனை எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா இந்த வாரத்துல மட்டும் சொல்றேங்க 4 கொலைகள் வரதட்சணையால. அந்த பொண்ணு வந்து ஆடியோ வச்சதுனால அது போயிடுச்சு. இப்ப இந்த ஆடியோ இல்லைன்னா இந்த வழக்கு வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஆமா, அப்ப இதுவும் ஒரு கொலை கூட்டம் தான். இந்த மாதிரி விஷயங்களை கடுமையான தண்டனை தயவு கொண்டு வாங்க. அந்த தண்டனை எப்படி இருக்குன்னா, அவங்களால திரும்ப எந்திரிக்க முடியாத அளவு தண்டனை. ஏன்னா கொலை குற்ற சமமான குற்றங்கள் செஞ்சா நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதறணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. இன்னும் வரதட்சணை குடும்பம் இருக்குன்றது நம்ம சின்ன பிள்ளையாக கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 2K உலகத்துல இன்னும் வரதட்சணையால பெண்கள் சாவறாங்கன்றது ரொம்ப கேவலமா இருக்கு. ஒவ்வொரு ஆண் வர்க்கத்துக்குமே அசிங்கம் தான். இந்த மாதிரி நாய்க கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருப்பான். அவன் என்ன மனையில இருந்திருப்பான், இந்த மாதிரி நாய் கூட நான் ஃப்ரெண்டா இருந்த மாதிரி நினைச்சிருப்பான்ல. அவன் ஒண்ணு இல்லைங்க, அவன் வேலைக்கு போல வீட்டுல சாப்பிட்டு இருந்த ஒரு பையன். என்ன தெரியும், இவனை வந்து திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவனுடைய எச்சைகள்லாம் தீர்த்து நினைச்சிருக்கான். அது நீ இவ்வளவு கொடூரமா ஒரு பொண்ணை கொலை பண்ற அளவுக்கா? இவனும் பணக்காரன், அந்த வீட்டுல பொண்ணு பணக்காரன், அந்த மீதி நகை தரலன்னு சொல்லி என்ன பண்றாங்க. இதுல முக்கிய பாயிண்ட் சொல்றாங்க. அங்க மாமியார் கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல அந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, அவங்க கொடுத்த தகவல் என்னன்னா, அவங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து எப்படி கேட்டுருக்காங்கன்னா, டேரக்ட் வரதட்சணை நீங்க பேசுனீங்க, டேரக்டா அவங்க அப்பா அம்மாட்ட வரதட்சணை கேட்டிருக்கலாம். ஆனா இந்த பொண்ணை 1 மணி நேரம் நிக்க வச்சு நான் கேட்ட மாதிரி கேட்க கூடாது, நீயா போய் வரதட்சணை, ஏன்னா 300 பேசிட்டாங்க, 300 பொண்ணு தான் போட்டாங்க, இன்னும் 200 பவுன் நீ கேட்டு வாங்கிட்டு வா, இது நாங்க கேட்டதா இருக்கக்கூடாது, நீங்க கேட்ட மாதிரி இருக்கணும்ன்றத டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல கொடுக்குற நீதி இது எவனும் தமிழ்நாட்டுல வரதட்சணை கேட்கக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்கணும் நீதி. நிச்சயமா வரதட்சணை குடும்பம் ஒழிச்சாவனமே நீதி கொடுத்துருக்கணும். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த அரசு, உடம்பு சரின்னு சொல்லிட்டு நீ அவனை மட்டும் வெளில விட்டுருவாங்க. என்னடா நியாயம் இதெல்லாம்? அவங்க அம்மாவை மட்டும் இல்ல ரொம்ப கேட்க அவங்க பொண்ணு உங்க பாக்குற நீங்க அதிகாரியோட உங்க பொண்ணு விட்டு கேஸ் நடந்தா விட்டுருப்பீங்களா நீங்க? இனி இன்னொரு ரிதன்யா சாவக்கூடாது, அதான் நம்மளுடைய எண்ணம். இந்த கேஸ் வெளில தெரிஞ்சிருக்கு, இது தெரியாம எவ்வளவோ கேஸுகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு வரதட்சணை கொடுமை. இவரு இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, பணக்கார பொண்ணுங்க எல்லாம் திமிரா இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அவங்க பேசும்போது தெரியுதுங்க, அவங்க குரல்ல தெரியுது ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தெளிவா பேசுவாரு. தன்னால வாழ்க்கை இன்னொரு அமைச்சிக்க முடியல, ஏன்னா எனக்கு அவன் தான் கணவன் ஆயிட்டான் அப்படிங்கிறப்ப அது மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்ற வாழ்றதெல்லாம் ரைட்டு, எல்லாம் நியாயமா இருக்கட்டும். ஆனா
இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த மாதிரி ஆள் கூட ஒருவனுக்கு ஒருத்தன வாழணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம உண்மையா இருக்கணுமா இல்ல அவனும் உண்மையா இருக்கணும்ல? அப்பதானே சொல்ற கரெக்டா இவன் ஒரு சமூக கேடு, சமூக தீவிரவாதி, ஏறக்குறைய கொலை பண்ணிட்டான் சார். அது எப்படின்னா வரதட்சணை தீவிரவாதி சொல்ல ஆமா. இவன மாதிரி ஆளுலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒழுங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லைமா அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா அந்த பெண்கள் அங்கங்க எவ்வளவு சமூக உரிமை நியாயம் சொல்லிட்டு பேசி அதே மாதிரி உங்க வீட்டுல இந்த பெண்கள் இந்த மாதிரி கொடுமை நடந்தா தைரியமா வந்து சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, அதை வந்து தைரியமா சொல்லுங்க. இந்த மாதிரி நடக்குது இல்லைங்க. ஓப்பனா சொல்லுங்க. இது என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு உண்மையா இது உண்மை என்ன நடந்ததோ அதை சொல்லியிருந்தா தவிர்த்து இல்ல இதுல ஒரு விஷயம் நடந்தது என்ன கேட்டீங்கன்னா, அந்த பையன் வீட்டுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நீ இதை வெளில சொன்ன அப்படின்னாக்கா உங்க அப்பா அம்மாவுக்கு தான் அசிங்கம். அதான் எப்படி அவன் எப்படி மைண்ட் மணர் அதான் அந்த பையன் பொண்ணு ஆட சொல்லிட்டு பாருங்க, மனதே டார்ச்சர் பண்ணிருக்கான். இதை நீ வெளில சொன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிரச்சனை, உங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் செத்துருவாருன்னு சொல்லி அப்படி பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பொண்ணால தைரியம் வந்து நிறைய பேர் கேட்கறாங்களே வெளில சொல்ல முடியல, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல சொல்லிட்டு. அதனால அந்த பொண்ணால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. ஆனா இதெல்லாம் யோசிக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு. அவங்க அப்பா அம்மான்ற வாழ்க்கைன்றது எப்படின்னா தேவைதான். உங்களை பத்தி தயவு செஞ்சு யோசிங்க. இன்னைக்கு நீங்க இறந்ததால உங்க அப்பா அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குற நம்மள மாதிரி ஆள் தான் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் பாக்குறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க யாருன்னே தெரியாதுமா, இருந்தாலும் உங்களுக்காக நான் துடிக்குது. எங்களால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து அந்த அஜித்குமார் கேஸை பத்தி தான் பேச நினைச்சோம். ஆனா அதை விட எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு மைண்ட் வந்து எப்படின்னா ஏன் இந்த பேசாம விட்டோம் உருட்டுது, தாங்க முடியல. இனிமே ஒரு ஆணும் தயவு செஞ்சு ஆண் வர்க்கத்துடைய இதை அந்த விஷயம். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம், நிறைய பாயிண்ட்ஸ் வருது. ஆண் வர்க்கத்துக்கான அடையாளத்தை காட்டிருக்கான். எப்படி கேட்டீங்கன்னா அதிகாரத்தை காட்டியிருக்கான். எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்களாம்? எல்லாம் ஆணு பெண்ணு பெண்கள் ராக்கெட்டுக்கு போறாங்க, அங்க போறாங்க, இந்த மாதிரி இருக்குல்ல. இன்னும் வந்து காலை கீழே எங்க அம்மாவை பாத்துக்கணும், அப்பாவை பாத்துக்க நியாயமான விஷயம் பாத்துக்க வேண்டியதான். அதுக்கு அடிமைத்தனமா பார்த்து சொல்லுவீங்க. அடிமையா இருக்க வச்சிருக்கான் அவன். 28 அடிமை சாப்பாடு போட மாட்டாங்களாங்க அந்த பொண்ணு. அவ்வளவு சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட மாட்டேன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உன் வீட்டுல விதவிதமா சாப்பிடுறது உன் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பா இது கேட்கவே நம்மளுக்கு ஒரு மைண்டே ஒரு தலைனா ஒரு மாதிரி ஆகுது எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு. எனக்கு இனிவே என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பெண்கள் வீட்டில் நடக்குதுன்னா தைரியமா ஓப்பனா நீங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு இதை பத்தி சொல்லுங்க. எந்த A to Z மறைக்காதீங்க, ஓப்பனா சொல்லுங்க. அதே மாதிரி ஆமா உண்மை சொல்றது. அதே மாதிரி இந்த விஷயத்துல மட்டும் காவல்துறை வந்து கரெக்டா செயல்படும். கொஞ்சம் இந்த மாதிரி இந்த வரதட்சணை கொடுமை சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒன்னே கொஞ்சோண்டு கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகி எதையும் சொல்ல தேவையில்லை. என்ன வரதட்சணை கேட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை தூக்கியிருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவே தான் சொல்றாங்க, என் பொண்ணு என் கணவன்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சிருப்பாரு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. அவங்க அம்மாவே சொல்றாங்க. அந்த பொண்ணு மறைச்சிருக்கு, கஷ்டத்தை கொடுக்கூடாது, அதுவே சொல்லு. அந்த மைண்ட் டார்ச்சர் அந்த அளவுக்கு அந்த பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான் அந்த குடும்பம். அந்த பொண்ணை செயல்பட முடியாது, நல்லா படிச்சு பொண்ணுங்க, 4-5 டிகிரி முடிச்சிருக்குங்க, மூளை செயல்பட முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான். நம்ம இதெல்லாம் இந்த பேரண்ட்ஸ் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, பொண்ணுங்களை வளங்க, காசு போட்டு வளர்க்குறீங்க, பணம் போட்டு வளர்க்கல தான். இந்த மாதிரி தைரியமான மனநிலையில எப்படி முடிவெடுக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பசங்களுக்கு வந்து முக்கிய பாடம் தான் தெரியப்படுது. கஷ்டத்தை எப்படி இன்பம் துன்பத்தை காட்டி வளர்க்கணும், கஷ்டங்களும் எப்படி இருக்குன்றதை காட்டி வளர்க்கணும். காட்டி வளர்க்கணும்னு சொல்லல, தைரியமா வளர்க்கணும் பெண்களை. அந்த பொண்ணு சொல்லுது நான் தைரியமா ஆன மாதிரி வெளில காட்டிக்க. ஆனா நான் ஒரு கோழைன்னா எனக்கு தைரியமா இல்லாத பொண்ணு நானு, அதனாலதான் இப்படி பண்ண. இந்த ஒரு தைரியம் அதுக்கிட்டு. ஆனா வந்து என்னன்னா மருந்து குடிக்கிற அளவுக்கு தைரியம் இந்த உலகத்துல எவருமே கிடையாது. அந்த மாதிரி தைரியம் இருந்தாலும் மருந்தே கொடுக்க முடியும். தன்னோட உயிரே மாச்சிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமா இருந்த பொண்ணுங்க ஏன் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தாங்க? சரி இறந்துட்டாங்க, இனிவே அவங்க இறந்துட்டாங்க. இனிமே குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுன்னா வந்து என்ன பண்ண முடியும், மனரீதியா கஷ்டமா இருக்குது. அந்த குடும்பத்துக்கு அவர் ஆழ்ந்த வருத்தத்துல தெரிவிச்சு தயவு செஞ்சு காவல்துறை இதுலயாவது கொஞ்சம் நேர்மையா செயல்பட்டு அந்த குடும்பத்துக்கு உடனடியா தண்டனை வாங்கி கொடுங்க. கொலை பண்ணிட்டாங்க, குறைந்தபட்ச தண்டனையா அவங்க வாழ்நாள மறக்காத தண்டனையா இருக்கணும் அந்த தண்டனை. இன்னொரு ரிதன்யா சாவ இந்த உலகம் பார்க்கக்கூடாது. நிறைய வரதட்சணை கொடுமை நடந்துட்டு இருக்கு. இது விஷயமா என்னதான் அந்த அரசு பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசு இதை வந்து சரியான முறையில் இந்த ரெக்கர்ஸ் கொண்டு போகணும். பெண்களை தைரியமா வளங்க, எந்த கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் சொல்லி கொடுத்து உண்மையை சொல்லி வளங்க தயவு செய்ய. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறந்த ரிதன்யாவோட கணவன் பேர் என்ன? கவின்குமார். பேர் நல்லா வச்சிருக்கான். அந்த மாதிரி எத்தனை கவின்குமார் மாதிரி சைக்கோக்கள் இந்த உலகத்துல இருக்கான்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் பெரிய சைக்கோ வந்திருக்காங்க. அவன் சைக்கோன்னு தெரியாமலே அவங்க வீட்டுல வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை சைக்கோ இருக்கான்னு தெரியல. தயவு செஞ்சு இனிமே வீடு பின்கோளம் விசாரிக்காதீங்க. வீடு எப்படி இருக்கு, மாப்பிள்ளை குடும்பம் செட்டில் ஆன குடும்பம் பார்த்து நல்ல பையனா பார்த்து கொடுங்க. அந்த பையனை பத்தி விசாரிங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிங்க. அவன் ஃப்ரெண்டை விசாரிச்சா அந்த பையனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பண்ண பெரிய தப்பு. அவங்க குடும்பத்தை விசாரிச்சிருக்காங்க, குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் தெரிஞ்சாலும் பொண்ணை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த பையன் எப்படின்னு உங்களுக்கு தெரியல.
அப்ப தயவு செஞ்சு இனிமே பொண்ணு கொடுக்குறவங்க பொண்ணு வாங்குறவங்க யாராலும் இருக்கட்டும், தயவு செஞ்சு அந்த பையன் எவ்வளவு பெரிய பணக்காரனவா இருக்கட்டும், ஆனா அந்த பையனை விசாரிச்சுட்டு பொண்ணு கொடுக்கும். இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பணம் தோத்து போச்சு பாத்தீங்களா. இப்ப உங்க 2 பேர்ட்டையும் பணம் இருக்கு, ஆனா இங்க தோத்து எது பாத்தீங்களா, பணம் தோத்து போச்சு. எது ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி சைக்கோத்தனம் ஜெயிச்சிருக்கு. சைக்கோவால கொண்டுட்டான். சைக்கோல அப்பாவி பொண்ணு, அது வெள்ளந்தியான பொண்ணு கொண்டுட்டான். நம்ம உலகம் பாத்தீங்களா, நல்லவனுக்கு நல்லவங்க கிடைக்கிறதுல கெட்டவனுக்கு கெட்டவன் கிடைக்கின்ற மாதிரி வாழ்க்கை இப்படி கான்ட்ரவர்சியாவே அமையுது பாத்தீங்களா. எவ்வளவு நல்ல பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் திரி கொடுக்க இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்ட்ட போய் மாட்டி மொத்த ஆண் வர்க்கத்துக்கே அசிங்கங்க. ஆண்களா பிறந்ததுக்கே கேவலப்பட வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆண்கள் எங்க படாலும் தப்பு இல்லை. கண்முடியே பாக்குறீங்களா, அடிச்சு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைங்க, தப்பே கிடையாது. அதை பத்தி இந்த மாதிரி சைக்கோக்கள் திருந்திக்கோங்க. சைக்கோ தண்டனை கடுமையா இருக்கணும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கண்டம்னா திட்டிடும், பயமா இருக்கு எனக்கு. நம்ம இதை நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல அவன் திட்டுறதா நம்ம ஒரு ஆணா இருந்து நம்ம பேசுறதுக்கு அசிங்கமா இருக்கு. இவன் மாதிரி கேவலமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு நல்ல ஆண்கள் இருக்காங்க தெரியுமா, எவ்வளவு நல்ல பெண்கள் இருக்காங்க தெரியுமா. இந்த மாதிரி ஒரு சில ஆண்கள் ஒரு சில பெண்கள் எல்லாம் மொத்த மனித இனத்துக்கே அவமானமா இருக்கு. இதோட நம்ம முடிச்சுக்கோம். அதான் நம்ம சொல்ற விஷயம். அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிடும். தைரியமா இருங்க.